பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்து கால சிந்தனைகள். கண்டு கொண்டோம் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். சிந்தனை 10. எதையாகிலும் காண்கிறாயா? மார்க்கு 8:23. இது இயேசு பெத்சாய்தா ஊருக்கு வருகை தந்த பொழுது கண் இழந்த ஒருவனிடம் கேட்ட கேள்வியாகும். பின்பு இயேசு பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். மார்க்கு 8:22-25 வரை. பெத்சாய்தா என்பது இயேசுவை பின்பற்றிய 12 சீஷர்களில் அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு என்பவர்களின் சொந்த ஊர் ஆகும். யாக்கோபும் யோவானும் கூட இங்கிருந்தே வந்தவர்கள். அது யோர்தான் நதிக்கு இரு பக்கத்திலும் அமைந்த பெரும் பட்டணமாகும். மகா அலெக்சாண்டர் போன்ற பேரரசனின் தகப்பனாராகிய பிலிப்பு என்பவர் பெத்சாய்தா பட்டணத்தை மேலும் அழகுபடுத்தி தன் மகளின் பெயரை இணைத்து பெத்சாய்தா ஜூலியா என்று இப்பட்டணத்திற்கு பெயரிட்டிருந்தார். ஏரோதியாளை மனைவியாக கொண்டிருந்த பிலிப்பு என்னும் ஏரோதும் சில வருடங்களுக்கு முன்னரே அந்த பட்டணத்தை திரும்பவும் எடுத்து கட்டி அகுஸ்து ராயனின் மகளான ஜூலியாவை மேன்மைப்படுத்தினான். இயேசு இந்த பட்டணத்தில் அநேக அற்புதங்களை செய்தார். மிக சமீபத்தில்தான் 7 அப்பங்களும் சில மீன்களும் 4000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு அற்புதமாக பெத்சாய்தா வனாந்தரத்தில் பந்தியிடப்பட்டது. மார்க்கு 8:1-8 வரை. இந்த பட்டணத்திற்கு வருகை தந்த இயேசுவிடம் கண் இழந்த ஒருவனை கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை கேட்டுக்கொண்டனர். மனிதனின் அகத்தேவையை அறிந்த தேவன் எவரின் புறத் தேவைகளையும் உடனே சந்திப்பது இல்லை. ஒரு கேள்வி கேட்டு உண்மை பதில் வருகின்றதா என்பதை அறிந்த பின்னரே உதவிக்கரம் நீட்டுகிறார். தானாக தன்னிடம் வருகிறானா அல்லது பிறர் வற்புறுத்தி தன்னிடம் வருகின்றானா என்பதை அறிந்த பின்னரே இயேசு ஆசீர்வாதம் அளிக்கின்றார். எனவே பிறரால் கைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அவனை தன் கையால் பிடித்துக் கொண்டார். அநேகருக்கு நடுவில் நின்ற அவனை ஊருக்கு வெளியே தனிமையாக அழைத்துச் சென்றார். புறக்கண்களை திறப்பதற்கு முன் அவனது அகக்கண்களை திறக்க வாஞ்சை கொண்டார். அகக்கண் தெளிவாக இல்லாவிட்டால் தான் ஒரு பாவி என்பதை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாது. பாவத்திற்கு மன்னிப்பு பெறாவிட்டால் பரம தகப்பனின் தரிசனம் பெற முடியாது. ஆவியாக இருக்கும் ஆண்டவரை யாரால் அகக்கண் திறக்காமல் அறிந்து கொள்ள முடியும்? தனியாக அவனை அழைத்துச் சென்றதற்கு காரணம், அவனது வாழ்வின் அந்தரங்கங்களை அனைவருக்கும் முன்பாக அல்ல, தனியாக அவனிடம் பேசி அவனை உணர்த்த வேண்டிய அவசியம் இருந்தது. காரி துப்பக்கூடிய அளவில் அவனது மறைவான வாழ்க்கை இருந்ததினால் அவன் கண்களில் உமிழ்ந்தார். அதன்பின் அவர் அவனிடம் ஓர் கேள்வி கேட்டார். எதையாகிலும் காண்கிறாயா என பரிசுத்த மார்க்கு 8:23 வருவதே அந்த கேள்வியாகும். அதற்கு அவன் கொடுத்த பதில் மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்பதாகும். இன்னும் அவனது அகக்கண்ணும் புறக்கண்ணும் பூரணமாக திறக்கப்படவில்லை. மனிதரை மனிதராக காண முடியாத, நடத்த முடியாத பெத்சாய்தா ஊரை சார்ந்தவன் அவன். பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ, மத்தேயு 11:21 என்று பின்னொரு நாள் அர்த்தம் இல்லாமல் இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து கூறவில்லை.
மனிதனை மனிதனாக பார்க்க, மதிக்க, நடத்த இயேசு விரும்புகிறார். அவனை மரங்கள், மிருகங்கள் போல் பார்க்க, நடத்த அல்ல, தேவனால் தன் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது போலவே பார்க்க, நடத்த இயேசு விரும்புகிறார். மனிதனை மனிதனாக பார்க்க, மதிக்க, நடத்த இயேசு விரும்புகிறார். புற அலங்காரங்கள் பெரும் அழகாக தெரிந்தாலும் புறத்தோற்றத்தின்படி இயேசு தீர்ப்பு செய்வது இல்லை. அக அழகே உண்மையான அழகு. இருதயத்தின் நிறைவே வாயின் அறிக்கை. அவனது வாயின் அறிக்கை மனிதர்கள் மரமாக தெரிந்ததே ஆகும். எனவே இன்னும் ஒரு முறை இயேசு தன் கையை வைத்து ஏறிட்டு பார்க்க கூறினார். குனிந்து குனிந்து பார்த்த அவனை நிமிர்ந்து பார்க்க கூறினார். கீழிட்டு பார்த்து வாழ்ந்து வந்த அவனை ஏறெடுத்து பார்க்க கூறினார். உலக உல்லாசங்களை நாடி வாழ்ந்த அவனை உன்னதத்தின் மகிமையை நாடி வாழ கூறினார். இயேசு கூறியபடி செய்ய அவன் தன்னை அர்ப்பணித்தான். மனிதரை மனிதராக தெளிவாக அப்பொழுது பார்த்தான். பரிபூர்ண சுகம் பெற்றான். தூய அகம் பெற்றான். மனிதரை மதிக்கப்பட வேண்டியவர்களாகவும் மரியாதைக்கு உரியவர்களாகவும் அகத்தேவை நிறைந்தவர்களாகவும் காணவும் உதவவும் கண்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். வாய் சாட்சி பகர வேண்டும். ஜெபம் செய்வோம். மனித மனங்களில் உள்ளவைகளை அறிந்திருக்கும் கர்த்தாவே, உம் சீடர்களும் மனிதர்களை நீர் காணும் வண்ணம் காணும்படி கற்றுக் கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மனிதர்கள் எவ்வளவு தங்களை உயர்த்தினாலும் அவர்களின் உள்ள வெறுமையை கண்ணோக்கி பார்ப்பவரே, நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுபவர்களின் உள்ளத்தில் வாசம் பண்ணுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம் பாவத்தில் சிக்கின போது அவர்களை மீட்டு ரட்சிக்க உம் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வெறுமையிலும் தவிப்பிலும் திரியும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம் மந்தைக்குள் சேர்க்க பிரயாசப்படும் எங்கள் அன்பு விசுவானி ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கெங்கே சென்று ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சொல்கிறார்களோ, எங்கெங்கே உம்முடைய பிரதிபலிப்பை கொடுக்கிறார்களோ, அங்கங்கே ஆண்டவரே ஆத்துமாக்கள் மந்தை மந்தையாய் உம்மண்டைக்கு சேர கிருபை தாரும் கர்த்தாவே. அநேகர் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கவும் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மனநோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய மன ரீதியான பிரச்சனைகளை ஆண்டவர் நீர் மாற்றி சொஸ்த மனதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன சோர்வுகள், சஞ்சலங்கள், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திற்குள் மூடி காத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சடுதி மரணங்களை சந்தித்த குடும்பங்களுக்காக இந்த நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்புக்குள் அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் தங்களுக்கு ஆண்டவரே பிரியமானவர்களை இழந்தார்களோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய தேறுதலையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இன்னும் செல்ல வேண்டிய வழியை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலை அனுதினம் அவர்கள் உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் ஆறுதலினாலும் நீர் அவர்களை நிறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு மரண விளிம்பிலே தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண படுக்கைகளை இயேசு நாமத்தினாலே மாற்றி உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரை அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த சாட்சிகளாக அநேகருக்கு உம்மை கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக அவர்களை ஆண்டவரை நீர் சுகமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, பாவ சாப ரோகங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவர் எங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே உம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தபடினால உம்முடைய ஆண்டவரை பரிபூர்ணத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலிருந்து காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தின் காலங்களாக எங்களை நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கிற காலங்களாக இன்னும் சிருஷ்டிகராகி உம்முடைய சாயலிலே நாங்கள் மறுரூபப்படுகிற நாட்களாக இந்த நாட்கள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1800
27003333. கண்டு கொண்டோ